ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் ஒரு டேஸ்டான மசாலா பொரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு பவுலில் மெஷரிங் கப்பில் 2 கப் அளவு பொரி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவு வறுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. இது கூட பாதி பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இதில் இப்போ பாதி கேரட்டை நல்லா துருவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்துருக்க பொருளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே காரத்துக்கு 1/2 டீஸ்பூன் அளவு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட தேங்காய் எண்ணெய் இருந்தால் மட்டுமே சேர்த்துக்கோங்க, வேறு எந்த ஆயிலும் யூஸ் பண்ண வேண்டாம். தேங்காய் எண்ணெய் சேர்த்தா ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இது கூட பாதி எலும்பிச்சம்பழத்தோட ஜூஸ் மட்டும் சேர்த்துக்கோங்க. லெமன் ஜூஸ் சேர்க்கும்போது ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்ப சிம்பிளான டேஸ்டான மசாலா பொரி ரெடி ஆகிடுச்சு. ஈவினிங் ஸ்நாக்ஸாக சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்துஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் கிளிக்